ஈகிள் விஷன் மீடியா யூடியூப் சேனல் வழியாக இன்றைக்கும் நாம் ஒரு நல்ல ஒரு நிகழ்வோடு கூட கேள்வி பதில் நிகழ்வோடு கூட உங்களை சந்திக்க இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக இன்றைக்கும் நம்மோடு கூட பிரதர் ஹென்றி ஜோசப் அண்ணா அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இன்றைய காலகட்டத்துடைய சில கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். ஈகிள் விஷன் சார்பாக பிரதர் பேசுகிறாங்க. பிரதர், இப்போது முதலாவது கேள்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சீராக வளர்ந்து வருவதற்கான படிநிலைகள் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் முதல் படி வேத தியானம் தான் அதற்கான முதல் படி. வேத வசனத்தை கிரமமாக நிதானமாக வாசிப்பதும், தேவனிடத்திலே அதை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை, ஏனென்றால் ஒருவர் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக தேவனிடத்திலே ஞானத்தை கேட்டு சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்குமேயானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சீராக வளர முடியும். அது மற்றபடி நாம் அவர்கள் பேசுவது, இவர்கள் பேசுவது, அந்த சகோதரன் பேசுகிறார், இந்த சகோதரன், அங்கும் இங்கும் நாம் அலைவோமேயானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக இருக்காது. ஒன்று. இரண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக இருப்பதற்கு நல்ல தேவ மனிதர்களோடு நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். நீங்கள் ஒரு சபையின் போதகரோடு இதுக்கு தொடர்பு கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த போதகருடைய கனிகளை நீங்கள் கவனித்து அறிந்துவிட்டு அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், என்னுடைய சிறு வயதிலே நான் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும்போது, தாகம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் போய் நிற்கும்போது தேவன் சரியான பாதையிலே உங்களை நடத்தி சொல்லுவார். அது ஒருபோதும் தேவன் நாம் பேதையர்களாக இருந்தால் கூட நாம் வழி தப்பி செல்லாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீரான ஒரு அடைச்சி பாதையிலே தேவன் எடுத்து செல்வார். அது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் சொல்கிறேன். நாம் வேத வசனத்தை நாம் தாகத்தோடு நாம் நம்முடைய இதயத்தில் வாஞ்சிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நிலைகள் எந்த மாதிரியான, ஏன்னா அநேகரை சந்தித்து பேசும்போது கூட சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், திங்கள் செவ்வாயிலிருந்து நல்ல பைபிள் படிக்க முடியுது, நல்லா ஜெபம் பண்ண முடியுது, ஆனால் புதன் வியாழன் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சோர்வு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன், இதை பார்க்குறவங்களுக்கு ஆவிக்குரிய நிலையில் கொஞ்சம் டியூன் பண்ணுவதற்கான ஒரு நிலையை சொல்லுங்கள். இது நமக்கு தவறான ஒரு வழிகாட்டுதல் இதில் இருக்குது. அதனால தான் நமக்கு அந்த சோர்வு வருது. எப்படி என்னவென்றால், எல்லாரும் சொல்லக்கூடியதுன்னா, நீங்கள் வேதம் வாசிச்சிங்களா, நீங்கள் பைபிள் படித்தா தான் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். இல்லை பிரியமானவர்களே, பைபிளை வாசிக்கும் போது தேவன் ஆசீர்வதிப்பது என்பது தேவன் தன்னை வெளிப்படுத்துவதுதான் ஆசீர்வாதம். நாம் தவறாக ஒன்றை புரிந்து வைத்திருக்கிறோம். உலக ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். இப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு உலக ஆசீர்வாதத்தை சார்ந்து இருப்பதினாலே நாம் வேதம் வாசித்தால் நிச்சயமாக உலக ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேராது. தேவனை பற்றிய ஞானம் தான் வந்து சேராது. அப்போ நாம் எதிர்பார்ப்பது என்ன? தேவ ஞானத்துக்கு பதிலாக உலக ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பதால் அது கிடைக்கவில்லை. உடனே நாம் என்ன செய்கிறோம் என்றால் சொல்லணும், நான் வேதம் வாசித்தேன், ஏன் எனக்கு இதனால, நான் நல்லா தானே பைபிள் படிச்சுட்டு இருக்கேன் என்பது போல் அந்த சோர்வுக்குள்ளே சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்குமே, ஆனால் நமக்கு அந்த சோர்வு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. பாருங்கள், இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்லுங்களேன். அதாவது தாழ்மையோடு கூட நாம், அதாவது வேதத்தை வாசிக்கும்போது நாம் எப்போதும், நான் உதாரணமாக இது ஒரு வேலை கொஞ்சம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட உண்மை இருந்தால் கூட, ஒரு நாம் முன்னாடி பார்த்தோம் பிச்சைக்காரர்கள், அவங்க எப்படி ஒரு வெறுங்கையோடு நம்மிடத்தில் அம்மா எனக்கு ஏதாவது சோறு போடுங்க அல்லது பிச்சை போடுங்கன்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்காரர் எவ்வளவு கடினமான நபராக இருந்தால் கூட ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அந்த மனநிலையோடு தேவனிடத்தில் நான் ஒரு தேவையுள்ள மனிதனாய் நான் அவரிடத்தில் போய் நின்றால் மட்டும்தான், அந்த எதிர்பார்ப்போடு கூட நான் போய் நிற்கும்போது தான் நாம் அவரிடத்திலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ள முடியும். அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் யார் என்று நாம் பார்க்கும் பொழுதே, நம்முடைய கண்கள் அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஒரு சீரான வளர்ச்சியாக இதை கூட இப்படி சொல்லாங்க. அதாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீரான ஒரு படிநிலைகளுக்குள்ளாய் போகணும் அப்படின்னா
என்னுடைய தேவைகளுக்காக மட்டும் நான் தேவ சமூகத்தில் நிற்காதபடி தேவன் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லும் பொழுது நாம் சரியாக வளர்ந்தேறுவதற்காக அதுதான் கரெக்டு. நாம் தேவனை சார்ந்து நிற்க வேண்டும். ஆனால் நம்முடைய உலக தேவைகளுக்காக, உலக மாம்சீக தேவைகளுக்காக தேவனை எதிர்பார்த்து, அது ஒரு வசனம் கூட எப்படி சொல்கிறது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்குரிய இதுக்காக நீங்கள் அவரை தேடுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் விட பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அதனால் அந்த நிலை இல்லாதபடி, அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேவன் தான் பிரதானம் என்கிற ஒரு நிலையில் இருப்போமானால் ஆவிக்குரிய சீரான ஒரு வளர்ச்சியை நான் பெற்றுக்கொள்ளலாம். தேவனை தேடு அதான் என்னை தேடுது, அப்பொழுது என்னை கண்டுபிடிப்பீர்கள். இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா யூடியூப்பில் வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது பெரும்பாலான வீடியோக்கள் வந்து விமர்சனம் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணிட்டார், இந்த ஊழியக்காரர் அப்படி பண்ணிட்டார், நான் வறுத்தெடுக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பலர்களுடைய தப்பிதங்களை கூட வெளியரங்கமான சொல்லக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, விமர்சனம் குறித்த வீடியோக்களை பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா? ஒரு தேவனுடைய பிள்ளை விமர்சனம் குறித்த வீடியோக்களை பார்க்கலாமா, பார்க்கக்கூடாதா? எனக்கு கேட்டிங்கன்னா இந்த கேள்வியே ஒரு வேடிக்கையான கேள்வியாக தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விமர்சனத்தை பண்ணுவது யார்? ஊழியர்களா? இல்லை, ஊழியர்கள் கூட சில இடத்துல பண்ணணும்னதை நான் பார்க்குறேன். ஆனால் ஊழியர்கள் என்று பெயர் பெற்றாலே என்ன ஊழியம்? கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு விவரித்து காண்பவர்கள். மற்றவர்கள் பேசுவதை கிரிட்டிசைஸ் பண்ணியோ, அவர்களுடைய தவறான காரியங்களை அவர் இப்படி தவறாக பண்ணுறாரு, இவர் இப்படி தவறாக பேசுகிறாரு என்பதை வியாக்கியானப்படுத்துவதற்கான வேலை ஊழியருக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நாம் இப்படி அவர் இப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார், தவறான வேத வசனத்தை இவர் தவறாக பயன்படுத்துகிறார் என்று நாம் பொது வெளியிலே பேசும் பொழுது நாம் ஒன்று செய்கிறோம், நன்மைக்கு பதிலாக ஒரு பெரிய தீமையை செய்கிறோம். ஏனென்றால் நம்முடைய மத எதிர்ப்பாளர்களிடம் அல்லது கிறிஸ்தவ மத எதிர்ப்பாளர்களிடம் நாம் நல்ல ஒரு துருப்புச்சீட்டை அவங்க கையில் நாமளே கொடுத்த மாதிரி கொடுப்பது போல இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது வந்து, இதை அநேக விசுவாசிகள், ஆரம்ப நிலை விசுவாசிகள் நிறைய பேர் வந்து இதை தவறாய் புரிந்து கொண்டு அவர்கள் வழிவிலகி போவதற்கும், இங்கேயும் இப்படி தானா அப்படி என்று அவர்கள் பின்வாங்கி போவதற்கும் ஏதுவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் ஆவிக்குரிய முயற்சி இல்லாதவனாக இருந்த பொழுது, நான் இப்படிப்பட்ட விமர்சனங்களை கேட்கும் பொழுது, நான் இன்னொரு இடத்துல இவங்க போய் சொல்லுவேன். அவர்கிட்ட கேட்டுட்டு நான் பார்க்கல, ஆனால் நான் கேள்விப்படுறேன், அதை பார்க்குறேன், அதை இன்னொரு இடத்துல நானாகவே போயிடப்படுறேன். பாருங்கள், அது விளம்பரம் மாதிரி ஆயிடுது. ஒன்று. இரண்டாவது, இதை விமர்சனம் பண்ண தேவையில்லை. தவறான ஒரு உபதேசம் இருக்குமே ஆனால் அதை அந்த ஊழியர் தன் சபை மக்களுக்கு தேவன் தனக்கு கொடுத்த அந்த பிளாட்ஃபார்மில், இவராக ஒரு பிளாட்ஃபார்மை எடுத்துக்க வேண்டாம். யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்மில் இவர் போய் நுழைஞ்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு தேவன் கொடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுதான் சபை. அந்த மக்களுக்கு குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லாமல், இப்படிப்பட்ட வசனத்துக்கு இப்படிப்பட்ட வியாக்கியானங்களும் சில தவறான உபதேசங்கள் இருக்கிறது, ஆகையினாலே நீங்கள் கவனமாக இதில் இருந்து இதுதான் சரியானது என்று வியாக்கியானப்படுத்தினால், தெளிவுபடுத்தினால் அதுவே போதுமானது. ஒன்று. ரெண்டாவது, இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், இது பார்வையாளர்கள் அதிகம். ஒரு ஒரு போதகரை குறித்து விமர்சிக்கும் பொழுது பார்வையாளர்கள் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த விமர்சனங்களை குறித்த வீடியோக்கள் வந்து தேவனை பிரதிபலிக்காது, இல்லை பணத்தை தான் சம்பாதிக்கும். நிச்சயமாக. அதனால வந்து விசுவாசிகள் இவ்விதமான விமர்சனங்களை சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்ப்பதை தவிர்க்கவும், பார்ப்பதனாலே அந்த சம்பந்தப்பட்ட ஊழியரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துவீங்க. இன்னும் அதிகமாக அந்த ஊழியரை குறித்து, இந்த ஊழியரை குறித்து இன்னும் அதிகமாக அவர் பேசுவதற்கு உற்சாகப்படுத்துவீங்க. தயவுசெய்து பார்ப்பதை தவிர்ப்பது தேவ பிள்ளைகளுக்கு நல்லது. தேவனை பாருங்கள், உங்கள் சபையில் நீங்கள் அடங்கி இருங்க, ஊழியத்தில் கேளுங்க. அவ்வளோ. மூன்றாவது கேள்வி, எழுப்புதல்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். எழுப்புதல் வந்து விட்டது, அந்த ஸ்ட்ரீட்டு தெரு எழுப்புதல் அப்படின்லாம் கேள்விப்படுறோம். உண்மையாலுமே எழுப்புதல் என்பதற்கான வார்த்தை வேதாகமத்தில் எவ்விதமாக நீங்கள் பார்க்குறீங்க? எழுப்புதல் என்ற வார்த்தைக்கான வேதம் சார்ந்த பொருள் என்ன? பிரியமானவர்களே, இது வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் எழுப்புதல் என்பது வேதத்தின் அடிப்படையில் எப்பொழுதெல்லாம் தேவ ஜனங்கள் சோர்வுற்று தேவனை மறந்து பின்வாங்கி போன நிலையில் இருக்கும் பொழுது
தேவன் அங்கு ஒரு காரியத்தை, ஒரு மோசையை கொண்டு வர்றாரு, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வருகிறார், ஒரு நெகேமியாவை கொண்டு வருகிறாரு, ஒரு செருபாபேலை கொண்டு வருகிறாரு. அந்த நேரங்களிலே பார்த்தீங்கன்னா சிறைப்பட்டு போன காலங்களிலே செருபாபேலும் நெகேமியா இவர்களெல்லாம் வந்து ஜனங்களுக்கு நீங்கள் என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, தேவ ஜனங்கள் அந்நிய ஜாதியாரோடு பெண் கொடுப்பது, பெண் எடுப்பதும், வட்டிக்கு பணம் கொடுப்பதும், ஏழைகளை ஒடுக்குவதும் அந்த நிலை இருந்த பொழுது அவர்கள் அங்கே வந்து ஒரு வசனத்தை விவரித்து காண்பித்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அது சுத்தமாக அந்த நெருப்பு அணைந்து போன நிலை. இப்படி தொடர்ந்து தேவன் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி அவர்களை எழுப்புதலை உண்டாக்கி கொண்டே இருந்தார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம் அப்போஸ்தலர்களை 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பித்து நிறுத்தி இருக்கிறார். கூடாரம் விழுந்து தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ திரும்ப நிறுத்தி ஒரு எழுப்புதலை உண்டாக்கி பரிசுத்த ஆவியானவர் இங்கே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ இங்கே எங்கே உங்களுக்கு மறுபடியும் ஒரு எழுப்புதல், என்ன எழுப்புதல் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அல்லது எந்த ஊழியர்கள் பேசுகிறாங்கன்னே தெரியல. இங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நியாயப்படி பார்த்தா எழுப்புதல் வந்து தேவன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாள் எழுப்புதலை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். அது நமக்குள்ளே இருக்கு. அதனால தான் இன்றைக்கும் தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு பங்கு மீதியாக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த எழுப்புதல் தான், அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த இயேசு கிறிஸ்து மூட்டின அந்த எழுப்புதல் அல்லது அந்த எழுப்புதல் தீ என்று சொல்லக்கூடியது இப்பொழுது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இனி என்ன நீங்கள் சொல்கிற எழுப்புதல் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது தவறான மக்களை ஒரு குஷிப்படுத்துகிறாங்க. ஆமாம், அவர்களுக்கு ஒரு கதகதப்பை உண்டாக்குவதற்கு பேசப்படுகிற வார்த்தையோ என்று தான் தோன்றுகிறது. எழுப்புதலை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமையான நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறார். நான்காவது கேள்வி, ஆடல் பாடல். எங்கே பார்த்தாலும் ஆராதனை ஸ்தலங்களில் பார்க்கும்போது ஆடல் பாடல். நான் என்ன கேள்வி இருக்கேன், நான்காவது கேள்வி, ஆடல் பாடல் தேவனுக்கு உகந்தவைகளா, அது ஆவிக்குரிய நிலையை வலுப்படுத்துமா? இதுக்கு சுருக்கமா அவனுடைய பதில். இது ரொம்ப ஒரு கேள்வியாக இருக்குது. ஆடல் பாடல் நம் வேதத்திலேயே அதிகமாக புதிய உடன்படிக்கை வரும்பொழுது நம்முடைய அப்போஸ்தலர்கள் யாரும் அப்படி ஆடல் பாடல் பண்ணதாக எந்த ஆடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவீது நடனம் ஆடினாரே அப்படின்னு சொல்கிறாங்க. தாவீது பழைய உடன்படிக்கை மனிதர். அவர் ஆடினார் என்றால் அவருடைய நிலை, அவர் ஒரு ராஜாவாக இருந்து கொண்டு அவர் சண்டூல் ஏகோத்தை ஒரு வஸ்திரத்தை எடுத்து உடுத்தி கொண்டு தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை துறந்து அவர் வந்து தெருவிலே தன்னுடைய நிலை மறந்து தன்னை தாழ்த்தி ஆடினார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆட்டம் தாழ்த்தி ஆடுவது அல்லவே. அவர்கள் இன்றைக்கி காலில் நல்ல ஷூலாம் போட்டு நல்ல ஹேர் கட்டிங் எல்லாம் பயங்கரமாக வித்தியாசமாக லைட் எல்லாம் போட்டு, இதுக்கு பல விளக்கங்கள். இது தேவையில்லை என்று நினைக்கிறேன். இந்த ஆடல் பாடல் எப்போதுமே தேவன் அதில் பிரியப்படுவதாக நான் நினைக்கவில்லை. நாம் அமைதியாக நம்முடைய 4 சுவருக்குள்ள ஜபத்தையே அப்படி தான் செய்ய சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து 4 சுவருக்குள்ளே உங்களுடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிற தேவன் தெருவில் நின்று ஆடுவதை எப்படி மேடைகளில் நின்று சினிமா ஸ்டைலில் ஆடுவது எப்படி விரும்புவார் என்று அது ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய ஆவிக்கு நிலையை உணர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், என்னுடைய பதிலை விட. 5வது கேள்வி, சபைகளின் இன்றைய நிலையில் கிறிஸ்தவம் உங்களுடைய பார்வை என்ன? வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இந்த கேள்வியே ஆச்சரியம் மிகுந்ததாக இருக்கிறது. இப்படி கேட்கக்கூடிய நிலையிலே நாம் வந்துவிட்டோம் சபை. ஏனென்றால் உலகத்தின் இருள் நீக்குவதற்காக சபை ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலை நேர எதிர்மாறாக உலகத்தின் இருள் சபைக்குள்ளே வந்து விட்டது. ஏன் வந்து பண ஆசை தான் நான் அதிகமாக இதை சொல்ல முடியும். ஏனென்றால் நிறைய தவறான உபதேசங்கள், தவறான வியாக்கியானங்கள் விதவிதமாக சொல்கிறாங்க. ஒரு இடத்துல தேவன் சொல்கிறார், உங்களை பயில் காட்டி அவர் அழைக்கிறார். அப்படின்னா பயில் காட்டி அப்படின்னு சொன்னால் ஒருவேளை அது வந்து ஆங்கிலத்தில் ஒரு விசில் அடித்தோ ஒரு சூளை ஒரு அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு செயல்கள் மூலமாய் நம்மை கூட்டி சேர்க்க, அதுதானே தவிர அதே எழுத்தின்படியான விசில் அடிப்பது அல்ல. அதனால நம்ம சபையிலெல்லாம் விசில் அடிக்கலாம் இயல்புதான், அப்படி அல்ல. வசனத்தை இப்படியெல்லாம் தங்களுக்கு தெரிந்தார் போல இன்னும் நிறைய சொல்ல முடியும்.
ஒன்றை ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், சபை எங்கேயோ வித்தியாசமான ஒரு நிலை. இதிலிருந்து மீண்டெழுவதற்கான பார்வை, தேவனுக்குள்ளான பார்வை, உங்களுடைய பார்வை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் தேவனை பிரியப்படுத்த நினைத்தால் போதுமானது. சபை மக்களை பிரியப்படுத்த நினைப்பதாலும் சபை மக்களுக்கு ஏற்ற விதத்திலே பேசுவதாலும் இந்த நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவனை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் தேவனுக்கு மட்டும்தான் நான் கணக்கு குவிக்க வேண்டியவன், அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும், இது இருந்தால் இந்த நிலையிலே ஊழியர்கள் இருப்பார்களே. ஆனால் நிச்சயமாக இந்த நிலை இருள் நிச்சயமாக சபையிலிருந்து வெளியேறும். தேவன் அதை விரும்புகிறார். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சுருக்கமாக தெளிவாக பதில் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் ஒரு அழகான கேள்வி பதில் நிகழ்வோடு கூட உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. தேங்க்யூ.